வணக்கம், நான் உங்கள் சுதா டாக்டர் ராஜமஞ்சரி. இப்போது நமக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனோடனே குழந்தைங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்கிறது, இருமல், ஃபீவர் வர்றது ரொம்ப காமனான ஒன்று. இந்த கொரோனா டைமில் நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் இருந்தபடியே வைத்தியம் பார்த்துக்க முடியுமோ அந்தளவு நமக்கு சேஃப். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே கை வைத்தியங்கள் நிறைய நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபீவர் ஆகட்டும், தொண்டையில் இருக்க இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே இருக்க ஒரே மெடிசன் வெத்தலை. ஒரு 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. 2 வெத்தலையில் 3 மிளகு, 3 மிளகு வச்சு ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு வச்சுக்கிட்டு 4 பொட்டுக்கடலை, இது கூட ஒரே ஒரு கல்லுப்பு, இது எல்லாமே வச்சு வெத்தலையில் மடித்து நல்லா வாயில் வச்சு மென்று சாப்பிடுங்க. மென்று நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெத்தலையில் இருக்க தண்ணி உங்கள் தொண்டையில் கொஞ்சம் நேரம் நின்று அப்புறம் உள்ளே இறங்கணும். இப்படி இறங்கும்போது உங்கள் தொண்டையில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அது உடனே போயிடும். இதை ஒரு 3 நாள் சாப்பிட்டாவே போதும். ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுங்க, போதுமானது. இதை நீங்கள் டெய்லி இந்த 3 நாள் சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே பெரிய அளவு உங்களை பாதிக்காது. முக்கியமாக அந்த கொரோனா காலத்தில் இந்த கண், வாய், தொண்டை வழியாக தான் இந்த இன்ஃபெக்ஷன் போகுது. ஸோ நம்ம தொண்டையை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிளகு பால் குடிக்கலாம். இந்த மிளகு பால் உங்கள் தொண்டையில் ஏதாச்சும் புண் ஏற்பட்டிருந்தால் கூட அதை வேகமாக ஆற்றும். உங்களுக்கு சளி, இருமல் எதுவாக இருந்தாலும் வேகமாக குணமடைய செய்யும். இதோட வேறு என்ன பண்ணலான்னா, கல்லுப்பு போட்டு கார்கிள் பண்ணுறது. இந்த கார்கிள் பண்ணுறது இந்த கொரோனா டயத்தில் ரொம்ப முக்கியம். அதுவுமே உங்கள் தொண்டையை பாதுகாக்கும். உங்களுக்கு சளி, இருமல் எதுவுமே ஈஸியாக உங்களை அஃபெக்ட் ஆகாமல் உங்கள் தொண்டை பகுதியை எப்போயுமே சுத்தமாக வச்சுருக்கும். அதனால் இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியே எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப். இதுக்கு அடுத்து தான் நமக்கு இருக்கிற மருத்துவம் எல்லாமே. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நன்றி.